இன்னைக்கு அணில் குஞ்சாங்கிற இப்போ கிறிஸ்தவத்திலையும் பாருங்க ஜான் ஜெபராஜ்னு. இதை விஜய் ரசிகர்கள் போலதான் இந்த ஜான் ஜெபராஜ் ரசிகர்களும். இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. இதே போலதான் பாருங்க, சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக போய் கூடுவார்கள். இன்னும் கூடணும், அடுத்து வர்ற காலகட்டத்தில் இங்கேயும் அது நடக்க போகுது. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. விஜய் ரசிகர்களுக்கும் இங்க ஜான் ஜெபராஜ் ரசிகர்களுக்கும் இல்ல மற்ற ஒரு டினாமினேஷனுக்காக ரசிகர்கள், வேற ஒரு போதகனுக்கு ரசிகர்கள் நீங்க சொல்லுவது எல்லாமே ஒன்றுதான். அதனால பிசாசனவனும் தெளிவா வேலை செய்வான். பிசாசனவனோட வேலை என்னன்னா, நீ எக்காரண காரணத்தை கொண்டு நீ கடவுள்கிட்ட சென்று விடக்கூடாது. நீ வேற யாருக்கிட்டனாலும் நீ செல்லலாம். இதுக்காக பிசாசு தீவிரமா வேலை செய்யறான். நீ கடவுள்கிட்ட சென்று விடக்கூடாது, நீ உன் பரம தகப்பன் கிட்ட சென்று விடக்கூடாது, நீ அந்த ஒரே தேவன் கிட்ட சென்று விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு வேலை செய்வான் பிசாசானவன். இப்படி அந்த பிசாசனவன் திட்டமிட்டு வேலை செய்ததற்கு இவர்கள் பலிகாடாக ஆகிவிட்டார்கள். விசுவாசிகள் அல்லாதவர்களே, விசுவாசிகள் போன்று விசுவாசிகளாக இருந்து நிறைய கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ அல்லாதவர்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிற கள்ளத்திற்கு தரிசிகளை இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி விடு. இது கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் வந்து எச்சரிக்கிறேன். ஏனென்றால் அத்தனை ஆத்துமாக்களும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் பதில் கொடுத்தாக வேண்டும். அவருடைய நியாய தீர்ப்பில் ஒருத்தனும் தப்ப முடியாது. ஜாக்கிரதை. ஆகையால் பிசாசான தெளிவாக வேலை செய்வான். எப்படியாவது நீ கடவுள்கிட்ட சென்று விடக்கூடாது, அதுக்கு நம்ம தெளிவா வேலை செய்வோம். அதுக்கு தான் நிறைய ஊழியக்காரர்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருந்து அவர்கள் ஊழியம் பண்ணுவார்கள். அவர்கள் யாருக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் என்றே தெரியாது. அவர்கள்ட்ட போய் அவருடைய கடவுள் பெயர் என்னவென்று கேட்டால் கூட அவர்களுக்கு தெரியாது. கடவுள் பெயரை கேட்டால் இது அது அது இது அது என்று தடுமாறுவார்கள். அப்படின்னா கடவுள் பெயரே தெரியாம எந்த கடவுளுக்கு இவர்கள் ஊழியம் பண்ணுகிறார்கள்? ஆனால் வேத வசனத்தை தான் எடுத்து போதிப்பாங்க. அப்படின்னா இவர்கள் எல்லாரும் யாருக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் என்றால், இவர்கள் எல்லாரும் பிசாசுக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள். பிசாசுக்கு ஊழியம் பண்ணி உங்களை எப்படியாவது கடவுள்கிட்ட நீங்க சென்று விடக்கூடாது. உங்க ஆத்துமாக்கள் எப்படியும் கடவுள்கிட்ட சென்று விடக்கூடாது, ஏதோ ஒரு பிசாசு கிட்ட சென்றுடணும், ஒரு மனுஷன்கிட்ட சென்றுடணும் என்பதற்காக இவர்கள் தீவிரமாக ஊழியம் பண்ணுகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் ஆக்கினைக்கு உட்படுவார்கள். இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த வீடியோவை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீ மனம் திரும்ப. என்றால் வேதம் திட்டவட்டமாக நமக்கு என்ன போதிக்கிறது? எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அவர் கொடுத்து விட்டார். இப்ப நம்ம கடவுள் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இதை சொல்லுவதில் உங்களுக்கு என்ன தடுமாற்றம்? அப்படின்றது இயேசு கிறிஸ்து தான் ஒரே தேவன் என்று தெரியாமல், தேவன் பெயரே தெரியாமல் ஒரு ஜான் ஜெபராஜ் ஒரு நல்ல பாட்டை போட்டு விட்டான் என்று அவனுக்கு ஒரு ரசிகர் கூட்டங்கள் பிளைண்டாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த விஜய்க்கு இப்படி ரசிகர் கூட்டம் சென்றது போல கிரேசில் பாருங்க. அந்த விஜயோ அவன் பாட்டுக்கு ஃபிளைட்ல ஏறி போயிட்டான். இங்க அந்த குடும்பங்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் மரண ஓலம். அவன் போய் ஏசி ரூம்குள்ளே படுத்து தூங்கி